நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா தப்பிச்சோம். மல்லிப்பூ குடு. எது? மல்லிப்பூ குடு. மல்லிப்பூவா? மல்லிப்பூ குடு. மல்லிப்பூ குடு. குடு மல்லிப்பூ. லூசா நீ? மல்லிப்பூ குடு. மல்லிப்பூ குடு. மல்லிப்பூ குடு. மல்லிப்பூ குடு. மல்லிப்பூ குடு. மல்லிப்பூ. ஐயோ அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, இந்த பெட்டி என்னமா பண்றது? நான் வீட்டுக்கு போகணுமா? சித்ரா தேவி எழுந்துக்க போறா. ஒரு ஐடியா இருக்கு. அதை எடுத்து அது மேல போடு. மூடு மூடு. பிரியா, இப்ப யார் கண்ணுக்கும் தெரியாது. நாளைக்கு காலையில வந்து எடுத்துட்டு போயிடலாம். அம்மா, இப்படி அனாதையா விட்டுட்டு போறமே, ஒன்னும் ஆகாது இல்ல? இங்க பாரு, ஒன்னும் ஆகாது. நீ பயப்படாம வா வா. மணி 6 போகுது. இவளை காணமே. எங்க போயிருப்பா? கிச்சனுக்கு தான் போயிருப்பா. இப்ப இவன் போனானா காலிங் பெல் அடிச்சிடுவான். யாராவது கதவை திறப்பாங்க. கதவை திறந்துட்டா அப்புறம் நான் மாட்டிப்பேன். இப்ப என்ன பண்றது? ஐயோ,
என்ன சத்தம்? எந்த புறம்போக்க வண்டியை தள்ளி விட்டுருக்குமா? யோ, நீ ஒழுங்கா வண்டியை நிறுத்திருக்கணும். பார், புறம்புக்கு சொல்ற வேலையில வச்சுக்காத. நீ வண்டியை ஒழுங்கா வைக்காததுனால தான் கீழே விழுந்துருச்சு. என்னம்மா கேட்டு உள்பக்கமா பூட்டி இருக்கு, நீங்க வெளியில இருந்து வரீங்களா? நான் உள்ள இருந்து வர, வெளிய இருந்து வரேன். உனக்கு என்ன குடு. இல்லம்மா, நான் காலிங் பெல் கூட அடிக்கலையே, அதுக்குள்ள வந்து நிக்கிறீங்களா? அதான் கேட்டேன். ஐயோ, இது ஏன் வீடியா? நான் எப்ப வேணா எழுந்துப்பேன். நீ போ. போயா. ஹேய் பிரியா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். இல்ல, பால் வாங்க வந்தேன். ஓ சரி, நீ உள்ள போ, நான் ஜாகிங் போயிட்டு வரேன். ஏய் ஒரு நிமிஷம். சாவி என்கிட்ட இருந்தது, இப்பதான் கதவை திறந்து வெளியே வரேன். அப்புறம் நீ எப்படி வெளியே வந்த? அது ரவி, மேல டேங்க்ல தண்ணி இல்லையா, நான் மோட்டர் போடுறதுக்காக பின்வாசல் வழியா வந்தேனா, பால்காரன் வந்தானா, நான் அப்படியே வந்துட்டேன். அப்படியா? நீயா பிரியா? ஐயோ பாரேன், புல்ல அரிக்குது பிரியா. ஐயோ. ஏ ரவி, என்னப்பா காலங்கத்துல புல்ல இருக்குது அதுன்னு பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல சித்தி, நான் ஜாகிங் போறதுக்காக வந்தேன். என்ன ஆச்சரியம்னா பிரியா இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா. அப்படியா? ஆ. எதுக்காக? பால். ஆ, நல்ல விஷயம்தான், நீ போ. ஒரு நிமிஷம் நில்லு. வழக்கமா சீதா தானே பால் வாங்குவா, இன்னைக்கு எதுக்காக நீ வாங்குற? அது வழக்கமா அவதானே பால் வாங்குறா, அதான் இன்னைக்காவது நான் வாங்கலான்னு. ஓ அப்படியா, சரி போ. என்ன ரவி, நிஜமாவே பிரியா பால் வாங்க தான் வந்தாளா? ஆமா சித்தி. என்ன பொண்ணு இது? வந்தேன், திறந்தேன், பாக்குறேன் அவ நிக்கிறா. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வேளை யாரும் பார்க்கல, இப்படியோ தப்பிச்சிட்டோம். ஐயோ கடவுளே, நல்ல வேளை கல்பனா ரூம் திறக்கல. ஐயோ, இவ வேற முடிச்சுக்கிட்டு இருக்காளே. என்ன கல்பனா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட? நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டா எனக்கு தூக்கம் எப்படி வரும்? ஓ அதுவா, நான் வாக்கிங் போயிருந்தேன். வாக்கிங்கா? ராத்திரியெல்லாம் கோவில்ல கதா காலட்சேபம் இருந்துச்சா, அத பக்தியோட கேட்டுட்டு அந்த பரவசத்திலேயே அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். இங்க பாருங்க, கோயிலுக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போகணும், இல்ல சொல்லிட்டு அது போகணும். அது வந்து சின்ன சிறுசுகளா, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நான் கூட்டிட்டு போல. என்ன கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு? ராத்திரிலாம் முழிச்சிட்டு இருந்தியோ, தூங்கலையா? சரி போமா, போய் தூங்கு போ. இவவே எப்ப பார்த்தாலும் அத்தை, கோயிலுக்கு போனேன்னு சொன்னீங்க, அங்க பிரசாதம் கொடுக்கல? கொடுத்தாங்களே, நிறைய கொடுத்தாங்க. அது அப்படியே பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டேன். யாரு? நீங்க? ஆ பிச்சைக்காரங்களுக்கு? ஆமாமா. எல்லாத்தையும்
ஆமா. இத பாரு, எனக்கு தூக்கம் வருது, நீ போய் தூங்கு போ. போமா. பிரசாதம் கேக்குற, பிரசாதம். போற போக்க பார்த்தா இவன் நம்ம ரேஞ்சுக்கு வந்துருவா போல இருக்கு. சக்கரவர்த்தி குடும்பமா, சக்கரவர்த்தி குடும்பம். மூஞ்சி. ஆமா, நானும் என் பொண்ணும் ராத்திரி எல்லாம் பட்ட பாடுக்கு இவளுக்கு பிரசாதம் கொடுக்கணுமா? ஐயோ, இந்த தூக்கு மூஞ்சி கிட்ட பேசிட்டு இருந்ததுல நானும் மறந்துட்டேன். பிரியா கிட்ட போன் பண்ணி சொல்லணும் நான் இங்க பத்திரமா வந்துட்டேன்னு. கதா காலட்சேப்பம் கேக்குற மூஞ்சியும் முகரையும் பாரு. பிரசாதத்தை வாங்குனாங்களா, பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். இவளே ஒரு பிச்சைக்காரி, இந்த பிச்சைக்காரி இன்னொரு பிச்சைக்காரிக்கு கொடுத்தாலாம். எங்கேயோ போய் ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு வந்திருக்கு. எங்க போயிருக்கோம்? இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை, தப்பிச்சேன். எங்க மாட்டிப்பனோன்னு பயந்துட்டேன். நம்பர் கரெக்ட் தானே? அம்மா, வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டியா? நான் வந்துட்டேன். பிரியா, நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ண தெரியுமா? நான் எப்படியாவது அந்த பெட்டியை கொண்டு போய் அதுல என்ன இருக்குன்னு பாத்துடுறேன். அது வரைக்கும் பெட்டி மேல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பாத்துக்கோ. நான் எப்படிமா பாத்துக்கிறது? எனக்கு தூக்கம் வேற வருதுமா. ஐயோ, இவளே, நானும் தான் தூங்கலடி. இத பாரு, நம்ம காரியம் நிறைவேறணும்னா நாம தூங்காம இருந்ததா ஆகணும். நான் அதுக்குள்ள பெட்டியில என்ன இருக்குன்னு திறந்து பார்த்துட்டு கொண்டு வந்து வச்சிடுறேன். இன்னைக்கே முடியுமாமா? முடியும். அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆனா யாருக்கும் அந்த பெட்டி மேல சந்தேகம் வராத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். சரிம்மா. அம்மா, பெட்டி விஷயத்துல லேட் பண்ணிடாதம்மா. இத பாரு பிரியா, நான் இப்ப குளிச்சு முடிச்சிட்டு பெட்டி இருக்கிற இடத்துக்கு தான் போறேன். நீ கவலைப்படாத என்ன? ஜாக்கிரதையா இரு. கல்பனை தூங்க மாட்டாளே, எப்படியாவது முடிச்சிருந்து கண்டுபிடிச்சிருவாளே. இவ தூங்கலன்னா இவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துடலாமோ? ஆஹா, அவ தூங்கிடுவா. ஐயோ, விடிஞ்சு போச்சு போல இருக்கே. இவர் வேற கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரே. இப்ப என்ன பண்றது? ஏய், எதுக்கு என் கை பிடிச்ச? நான் ஒன்னும் உங்க கையை பிடிக்கல, நீங்க தான் என் கையை பிடிச்சிட்டு இருந்தீங்க. என்ன? நான் உன் கையை பிடிச்சனா? ஆமா. என்ன சொல்ற? நான் தான் அப்படி பண்ணனா?
உதறி விட்டுட்டு எந்திரிச்சு போயிருக்கலாம்ல. இல்லைங்க, நீங்க டயர்டா நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. பாவம், உங்களை எழுப்ப வேண்டான்னு தான். விடிஞ்சிருச்சுல? போ, போய் வேலையை பாரு. போ. ராத்திரி பூரா இவ கைய பிடிச்சிட்டா தூங்குன? கிழவி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. இவ எந்திரிச்சு பார்க்கும்போது பெட்டி இல்லைன்னா கண்டிப்பா நாம மாட்டிப்போம். ஏதாவது பண்ணி பெட்டி இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணணும். தலையணை கீழே சாவி வச்சிருந்தா நேற்று ராத்திரியே எல்லாத்தையும் எடுத்திருக்கலாம். ரொம்ப உஷாரான கிழவியா இருக்கா. இப்ப என்ன பண்றது? இதை வச்சு ஒரு பெட்டி மாதிரி செட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அசல் பெட்டி மாதிரியே இருக்கு. கடவுளே, இதை யாரும் ஓபன் பண்ணி பாத்திரக்கூடாது. அம்மா திரும்ப அந்த பெட்டியை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும். பாட்டி, பாட்டி, எழுந்துருங்க பாட்டி. பிரியா, என்னம்மா? வாங்க, எழுந்துருங்க. என்னம்மா? பால் குடிங்க பாட்டி. மணி என்ன பிரியா? 7 மணி ஆயிடுச்சு பாட்டி. 7 மணியா? அடக்கடவுளே, நான் 7 மணி வரைக்குமா தூங்கிட்டேன்? பரவாயில்ல பாட்டி, நாளையில இருந்து சீக்கிரமா எழுந்துக்கோங்க. இப்ப பால் குடிங்க, இந்தாங்க. பிரஷ் பண்ணிட்டு வந்து குடிக்கிறேம்மா. அத அங்க வச்சுட்டு போ. ஐயோ
அப்பா எப்படிதான் இவ்வளவு நேரம் தூங்கணும்னு தெரியல. யோ வாயா, வா. இது பாரு, நீ பின் பக்கமா போ, அங்க வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். போ. எவ்வளவு மெதுவா போறேன் பாரு. யோ வாயா, புடியா. மெதுவா எடுத்துட்டு போ. யோ, இந்த பெட்டியை தான் ஏன் திறந்து கொடுக்கணும்? திறந்து குடியா. ஏமா, சாவி தொலைஞ்சிருச்சு, வாசக்கதவை திறக்கணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இந்த பெட்டியை திறக்க சொன்னா எப்படிமா? ஏமா, என்னால ஜெயில் கம்பியெல்லாம் எண்ண முடியாது, இந்த வியாபாரமே வேண்டாம், நான் வரமா. யோ நில். யோ சொல்றத கேளியா, நில்லையா. காசு வேணா சேர்த்து கொடுக்குறேன், கொஞ்சம் திறந்து கொடுத்துட்டு போயா. சரிம்மா, எவ்வளவுமா தருவ? நீ பூட்டை திறக்கிறதுக்கு 50 ரூபாய் தானே வாங்குவேன், நான் 100 ரூபாய் தரேன், சந்தோஷமா திறந்து கொடுத்துட்டு போயா. அட போமா, நீ கொடுக்குற 100 ரூபாய்க்கு நல்ல கோட்டரே கிடைக்காது, வேற யாரையாவது திறக்க சொல்லு, நான் வரேன். யோ யோ நில்லையா. யோ ஏயா, இப்படி கோச்சிட்டு போனா எப்படி? சரி, நீ ஏன் சொல்லு, எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறியா? என்னது 10,000-மா? அச்சோ, சின்ன பூட்டை திறக்கிறதுக்கு 10,000-மா? யோ, உனக்கு இது அநியாயமா தெரியல? எதுமா அநியாயம்? நீ போய் சொல்லி கூட்டிட்டு வரும்போதே தெரியுதா இது திருட்டு பெட்டின்னு? என்னது?